PGTRB எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேப்பரான ஜிகே. ஸோ அதில் இருக்கக்கூடிய யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடை உள்ளடக்கியது. ஸோ அந்த யூனிட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம EduM அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அகாடமிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் சைக்காலஜிக்கான நோட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் தனியாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிகேனுடைய நோட்ஸுமே பைலிங்குவலில் நமக்கு பர்ச்சேஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பினுடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னையோட செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ எவ்ரி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் த டெசிஷன் டு ட்ரை. நம்ம ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ வெறுமனே அந்த யோசனை மட்டுமே நம்மளுக்கு வெற்றியே தராது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சர்டன் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ணணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எந்த ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக இருந்தாலுமே ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முதல் அடி வந்து எப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப கடினமாக கூட இருந்திருக்கலாம். பட் ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து நம்ம சக்ஸஸை நோக்கி போகிறோம், நம்ம இதுக்காக உழைக்கணும், நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த ப்ராசஸை வந்து நம்பி நம்ம அதில் இறங்கி செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரொம்ப வெற்றியை வந்து நம்ம எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கும் போது அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நம்ம ஸ்மார்ட்டர் வேலை இன்வெஸ்ட் பண்ணும்போதும் நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக ஒன்றா கிடைச்சிரும். ஸோ இந்த ஒரு நல்ல சிந்தனையோட இன்னையோட செஷனுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். ஸோ PGTRBயோட ஜிகே பேப்பரில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த 2வது யூனிட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடை வந்து டீல் செய்யுது. ஸோ இதனுடைய சிலபஸில் பாருங்கள், ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அதாவது பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற இந்த ஆர்டிஃபேக்ட்ஸினுடைய டிஸ்கவரிஸு அண்ட் சங்கம் லிட்ரேச்சர் பற்றிய விஷயங்கள். ரொம்ப மேஜரான டைனாஸ்டிஸ், தமிழ்நாடு ரூல் பண்ண டைனாஸ்டிஸ் பார்த்திங்கன்னா பல்லவாஸ், சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ். ஸோ இவர்களை பற்றிய விஷயங்களையும் நம்ம இந்த யூனிட்டில் டீல் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாயக்ஸ் அவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ், தென் வந்து பாளையங்கார் ரிவோல்ட்டு, ஸோ எஸ்பெஷலி அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக பண்ணின ரிவோல்ட்ஸ் பற்றியும் இந்த ஒரு யூனிட்டில் நம்ம படிப்போம். அண்டு தமிழ்நாடுனுடைய ரோல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து படிப்போம். இது ரெண்டையும் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஈவிஆர் பற்றி நம்ம படிப்போம் இல்லைங்களா, ஈவி ராமசாமி அவர்களை பற்றியும் படிப்போம். அண்ட் திராவிடியன் மூமெண்ட்டு நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம CN அண்ணாதுரை பற்றியும் நம்ம இந்த யூனிட்டில் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியோட யூனிட் 2க்கான ஒரு PDF தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஆப்பில் நம்ம இதை தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இல்லைங்களா. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் என்னென்ன வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க, எந்த இயர் எக்ஸ்கவேட் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ் கிடச்சிருக்கு, அதில் சிக்னிஃபிகண்ட்டான ஃபைண்டிங்ஸ் வந்து என்னென்ன அந்த மாதிரி இருக்கிறத நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வேண்டியது பல்லாவரம் பற்றி. பல்லாவரம் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட், ரொம்ப பழமையான சைட்டுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவோட மிக முக்கியமான இந்த பல்லாவரம் என்கிற சைட்டில் பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவர் ஒரு ஜியாலஜிஸ்ட்டு. அவர் பார்த்திங்கன்னா 1863ல் ஒரு ஹேண்டாக்ஸ் டூல், அதாவது கைக்கோடாரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டூலு, இந்த டூலை வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காரு. அண்டு இந்த டூல் பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியலை செஞ்சுருக்காங்கன்னா குவாட்சைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன்னால் செய்யப்பட்ட ஒரு கற்கருவி தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இந்த இடத்துல 1905ல் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் வந்து 2004லேயுமே ரீசன்ட் டேஸில் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர்ன் பரியல், அதாவது இறந்தவர்களை வந்து புதைத்திருப்பார்கள் இல்லையா, ஸோ அவங்களுடைய எலும்பு கூடு வந்து கிடச்சிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா அயன் வெப்பன்ஸ் கிடச்சிருக்கு, அதாவது இரும்பால் செய்யப்பட்ட கருவிகள்.
அண்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தங்க நகைகள் அண்ட் பானைகள் வந்து கிடைத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை சொல்லுதுன்னா லைஃப் ஆஃப்டர் டெத், அதாவது இறந்த பிற்பாடும் இந்த மனிதனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை வந்து புதைக்கும் போது அவனோட கூட அவன் உபயோகப்படுத்தின பொருட்களையும் சேர்த்து புதைப்பார்கள். ஸோ அந்த மாதிரியான அட்வான்ஸ்டு பரியல் ப்ராக்டிசஸ்லாம் ஆதிச்சநல்லூரில் கிடைத்ததாக தகவல் இருக்குது. அண்ட் இந்த ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை வந்து சேர்ந்ததாக இருக்கிறது. தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக வளர்ந்த ஒரு நாகரிகத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ தாமிரபரணி ஆறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதிச்சநல்லூரில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர்ஸ்க்கு ரொம்ப அருகாமையில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. திருநெல்வேலிக்கு இந்த ஆதிச்சநல்லூருக்கு ஒரு 24 கிலோமீட்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் பார்த்திங்கன்னா ஸோ அயன் ஏஜில் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரில் நிறைய அயன் ஏஜை சேர்ந்த, அதாவது இரும்பு காலத்தை சேர்ந்த நிறைய பரியல் சைட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதில் மிக முக்கியமான ஒன்றாக ஆதிச்சநல்லூரும் இருக்கிறது. இப்போது ஐகானிக் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிதியமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா, யூனியன் நிதியமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2020-21 பட்ஜெட்லேயுமே ஐகானிக் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 இடங்களை வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட், தமிழ்நாடை சேர்ந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அவர்கள் வெளியிட்ட ஐகானிக் சைட்டு 5 பிளேசஸ் எது அப்படின்னாக்கா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ராக்கி கார்கி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்தினாப்பூர், அப்புறம் குஜராத்தில் இருக்கக்கூடிய டோலவேரா, அசாமில் இருக்கக்கூடிய சிவ்சங்கர், அண்ட் ஃபைனலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழடி வந்து சிவகங்கா டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இப்போ இன்றளவும் பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. மதுரைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் தான் இந்த கீழடி சைட்டு. ஸோ வைகை நதிக்கரை ஓரமாக அமைந்திருக்கிறது. அண்ட் பார்த்திங்கன்னா இதனுடைய எக்ஸ்கவேஷன்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 2600 வருடங்களுக்கு முன்னதாகவே கீழடியில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான தடயங்கள் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா சங்கம் பீரியடோட செட்டில்மெண்ட்ஸும் இங்கே நம்ம எக்ஸ்கவேஷன் மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே எக்ஸ்கவேஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஏஎஸ்ஐ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுமணல் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. நொய்யல் நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கொடுமணல். 1961 ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இங்கே எக்ஸ்கவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷனோடவே இவங்க ஏஎஸ்ஐ வந்துட்டு இந்த எக்ஸ்கவேஷனை கொண்டுட்டு போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஹாரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூம்புகார்னு சொல்லலாம், காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லலாம். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இந்த பூம்புகார் அப்படின்ற பிளேஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு போர்ட் சிட்டி அப்படிங்கிறத விட பார்த்திங்கன்னா கல்ச்சுரல், எக்கனாமிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எபிசென்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னே நம்ம இந்த இடத்த நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல்லி ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருந்த ஒரு பிளேஸ் தான் இந்த பூம்புகார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டேயில் புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் தாங்க இந்த அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடில் பார்த்திங்கன்னா 1940s 1950s வரைக்குமான எக்ஸ்கவேஷன் வந்து இங்கே நடைபெற்றிருக்குது. ஸோ அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம், அந்த எக்ஸ்கவேஷனில் கிடைச்ச ஃபைண்டிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோமன் வைன் ஜார்ஸ், கிளாஸ் வேர், பீட்ஸ், இது எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான, ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இண்டோ ரோமன், அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையிலான வர்த்தகத்தை கன்ஃபார்ம் பண்ணும்படியாக ஒரு சில தடயங்கள் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு, ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ கொற்கையுமே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது தான். ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கை சேர்ந்தது. தாமிரபரணி ஆற்றில் இருந்து 3 கிலோமீட்டர் நார்த் டுவர்ட்ஸ் நம்ம போனோம்னாக்கா நமக்கு இந்த கொற்கை அப்படின்ற ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து இருக்கோங்க.
அண்ட் இந்த சைட்டை எக்ஸ்கவேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1890 1906 இதுக்கு இடப்பட்ட காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ரியா என்பவர் தான் இந்த சைட்டை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காருங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா 2004-2005 இந்த ஆனுவல் பீரியடில் மறுபடியும் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அப்படி எக்ஸ்கவேட் பண்ணும்போது மோர் தென் ஒரு 150க்கும் மேற்பட்ட பரியல்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க, ஏர்ன் பரியல்ஸு. அண்ட் ஏன்ஷியன்ட் போர்ட் சிட்டி ஆஃப் த பாண்டியன் எம்பையராகவும் இந்த கொற்கை ஆனது இருந்திருக்கிறது. ஓகேங்களா. ஸோ பழங்காலத்தில் பாண்டியர்கள் வந்து ஆட்சி செய்யும்போது பாண்டியர்களுக்கான ஒரு போர்ட் சிட்டியாக இந்த கொற்கை இருந்திருக்கிறது. ஸோ அதே விஷயங்கள் தான் தமிழ்லையும் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் வேணுங்கிறவங்க தமிழில் படிச்சுக்கலாம். இது ஒரே பிடிஎஃப்பில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இரண்டுமே ஒரே பிடிஎஃப்லேயே இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பைலிங்குவல்லே கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சங்கம் லிட்ரேச்சர். ஸோ சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸு, நம்மளோட தமிழ் ஹிஸ்ட்ரியை வந்து எழுதுறதுக்கான மிகவும் முக்கியமான சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர் தான். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு நூல் அண்ட் பார்த்தீங்கன்னா 50 ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகவும் முக்கியமான சங்கம் லிட்ரேச்சர்ஸ் டு ரைட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான சோர்சஸ். ஓகேங்களா. ஸோ 8 தொகை பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல், 10 அப்படிங்கிற 8மே பார்த்தீங்கன்னா 8 தொகைக்கு கீழே வரும். அண்ட் 10 பாட்டுன்னு பார்க்கும்போது திருமுருகாற்றுப்படை, பொருநாற்றுப்படை, பெரும்பநாற்றுப்படை, சிறுமநாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுக கடுகம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 பாட்டுக்கு கீழே வருங்க. அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மைனர் ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், பழமொழி 400, நான்மணிக்கடிகை, இன்னா 40, திரிகடுகம், சிறுபஞ்சு மூலம், ஏலாதி, இணைவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, திணை மாலை 150, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை, கைநிலை, ஐந்திணை 70, திருக்குறள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ளடக்கமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள். இதே மாதிரி ஐஞ்சிறுங்காப்பியங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த சங்கம் லிட்ரேச்சரில் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பல்லவாஸ். ஸோ பல்லவாஸ் பார்த்திங்கன்னா அந்த பல்லவா டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மவிஷ்ணு. அண்ட் இவர்களுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 273 கிமுலேருந்து 897 கிமு வரையிலுமான ஆண்டு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இவர்கள் ஆட்சி புரிந்த இடத்தை பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெலுங்கு மற்றும் தமிழ் தேசங்களை இவர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கேபிட்டல் சிட்டின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த காஞ்சிபுரத்தில் மிக அருகாமையில் பார்த்திங்கன்னா மகாபலிபுரமும் இருக்கும். ஸோ காஞ்சிபுரத்துலேயே பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் டெம்பிள், கைலாசநாதர் டெம்பிள், இது எல்லாமே இந்த பல்லவாஸ் தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பல்லவர்களுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிடெக்சருக்கு நிறைய டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ராக்கெட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஸ்டைலில் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் அவர் தான் வந்துட்டு மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் பல்லவா டைனாஸ்டியை சேர்ந்த மிகவும் முக்கியமான ஒரு ரூலருங்க. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஸோ ராக்கெட் ஆர்கிடெக்சர் ஒன்றும் இல்லைங்க, குடவரை கோயில்கள். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் மற்ற கோயில்களுக்கும் இந்த கோயில்களுக்கும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய ஒரு மலை இருக்குது, இல்லை ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு ஸ்டோனை குடைந்து ஒரு டெம்பிளை வந்து உருவாக்குவார் சிங்கிள் ஸ்டோனில். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன மற்ற கோயிலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னால், நம்ம மற்ற கோயிலில் பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகத்தை வந்து சுற்றி வருவோம் இல்லைங்களா. பட் ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுற்றி வர முடியாது. 3 பக்கத்தையும் சுற்றி வரலாம், 4வது பக்கத்தை வந்து நம்ம சுற்ற முடியாது. நம்ம கருவறையை வந்து சுற்றி வரணும் அப்படின்னா என்டையராக அந்த மலையவே சுற்றி வந்தால் தான் முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே வந்து கர்ப்பகிரகம் இருக்கும்.
நீங்கள் வந்து போனீங்கன்னா அந்த 3 ஃபேஸையுமே நீங்கள் பார்த்துடலாம். பட் வந்து அந்த மூல சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய பின்பகுதிக்காக நீங்கள் சுற்றி வர முடியாது, பிளாக்காக இருக்கும். அதுவே நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் இப்போது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மொத்த மலையவே சுற்றி வந்தீங்கன்னா தான் அது நீங்கள் சுற்றி வர முடியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ராக்கெட் ஆர்கிடெக்சருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய 5 ரத்தாஸு, சீஷோர் டெம்பிள், அர்ஜுன தபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய ஆர்கிடெக்சருக்கான ஃபைன் எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை வந்து மகேந்திரவர்மனுடைய மகன் நரசிம்மவர்மன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாப்புல. 5 ரத்தாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொனாலித்திக்கல் ரத்தாஸ், அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டோன்லேயே தான் ஒவ்வொரு அந்த ரத்தத்தையுமே. ரதாஸ் அப்படின்னாக்கா தேர் மாதிரி, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும், சக்கரத்தினுடைய வடிவமெல்லாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து திரௌபதியினுடைய ரதம் இருக்கும், அடுத்தடுத்து பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ரதம் இருக்கும். அர்ஜுன ரதம் இருக்கும், பீம ரதம் இருக்கும், அதுக்கப்புறம் யுதிஷ்டனுக்கு ஒரு ரதம் இருக்கும், அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நகுல சகாதேவனுக்கு ஒரு ரதம் இருக்கும். 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரதமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு யானையினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு நந்தியினுடைய அன்ஃபினிஷ்டு ஸ்ட்ரக்சரும் நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த 5 ரத்தாஸுமே பார்த்தீங்கன்னா மொனாலித்திக்கல் ரத்தாஸு. ஸோ இதுவுமே பல்லவர்களுடைய ஆர்கிடெக்சருக்கான ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள்னு தான் சொல்லுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடற்கரை கோவில், சீஷோர் டெம்பிள். இந்த சீஷோர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் டெம்பிளுக்கான ஃபைன் எக்ஸாம்பிள். இதுவுமே பல்லவர்களால் நரசிம்மரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். அண்ட் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிக்னிஃபிகண்ட் வந்து என்னென்னா, பொதுவாக சைவிசம் தனியாக இருக்கும், வைஷ்ணவிசமுக்கு தனியாக டெம்பிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த கோயிலோட கருவறை பார்த்தீங்கன்னா முன்பக்கம் ஒரு கருவறையும் பின்பக்கம் இன்னொரு கருவறையும் இருக்கும். ஒரு கருவறையில் சிவனும் ஒரு கருவறையில் விஷ்ணுவும் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 2 டைட்டிஸையும் ஒரே இடத்துல பார்க்குற ஒரே கோவில் வந்து சீஷோர் டெம்பிள் தான். ஸோ அதுதான் இதனுடைய சிறப்பம்சம் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அர்ஜுன தபஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மகாபாரதத்தை டெபிக்ட் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸை நம்ம அதில் பார்க்கலாம். அதாவது பிக்சர்ஸ்னால் ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸை அதை வந்து செதுக்கியிருப்பாங்க. அதான் அர்ஜுன தபஸ். ஸோ அதே விஷயங்கள் தான் இங்கே தமிழ்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இம்பீரியல் சோலாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சோலாஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சோழா டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா விஜயாலயா. அண்ட் அவங்களோட கேபிட்டல் சிட்டி பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ இந்த சோலாஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கமாக பார்த்தீங்கன்னா காவேரி நதி ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த காவேரி நதி நீரை பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி இந்த சோழா டைனாஸ்டியில் மிக முக்கியமான ஒரு ரூலராக அரசராக கருதப்படுற கரிகால சோழன் பார்த்தீங்கன்னா கல்லணை அப்படிங்கிற டேமை வந்து கட்டியிருப்பார். ஸோ அந்த கரிகால சோழன் பார்த்தீங்கன்னா இளஞ்சட் சென்னி என்கிற அரசனுக்கும் வெளிர்குல இளவரசிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த கரிகால சோழன். ஸோ இவர் கட்டிய ஒரு அணை தான் இந்த கல்லணை. இன்றளவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கல்லணை டேமை என்ன வகையான ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க, என்ன மாதிரியான மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படின்றத எந்த ஒரு ஆர்கிடெக்சர் படித்தவங்களாலுமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலன்ற அளவுக்கு ஒரு மிஸ்டிக்கான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி, ஒரு ஆர்கிடெக்சர் டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜராஜா வண்ணன் சொல்லிட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரூலரும் இந்த சோழா டைனாஸ்டியை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரா டெம்பிள், அதாவது பிரகதீஸ்வரா டெம்பிளுக்கான இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா பிக் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியவர் தான் இந்த ராஜராஜா வண்ணன். ஸோ இந்த கோவிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில் தாங்க. இந்த கோவில் பற்றி நம்ம சொல்லும்போது இதனுடைய ஃபவுண்டேஷன் பற்றி சொல்கிறேன். பொதுவாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடே நம்ம கட்டுறோன்னா ஃபவுண்டேஷன் என்னங்க நம்ம பண்ணுவோம், பள்ளம் தோண்டி அதுலேருந்து பேஸ்மெண்ட் போட்டு தான் நம்ம கொண்டு வருவோம். பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஒரு கல்லை தான் இவங்க செதுக்கி ஒரு கோவிலாகவே மாற்றுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இவங்க மண் வேறு ஒரு இடத்துலேருந்து கொண்டுட்டு வந்து 10 அடி வரைக்கும் மண் வந்து அணைச்சி விடுவாங்க அந்த கல்லுக்கு. ஸோ அதுதான் பேஸ்மெண்ட்டு. பேஸ்
பேஸ்மெண்ட் வந்து இப்போ அவ்வளோ பெரிய கல் வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்து அவங்க கொண்டுட்டு வர முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால கல் இருக்கிற இடத்துல தான் இருந்தது. அதை சுற்றி இவங்க மண் கொட்டி அதை வந்து ஃபவுண்டேஷன் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்க கோயிலை வந்து ஸ்கல்ப் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, லேட்டர் பாண்டியாஸ். ஸோ லேட்டர் பாண்டியாஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இவங்களோட கேபிட்டல் சிட்டி பார்த்திங்கன்னா மதுரை. ஓகேங்களா. ஸோ இவங்களோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுங்க. அண்டு சோலாஸினுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா டைகர், சேராஸினுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா போ. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம இந்த சங்கம் ரூலர்ஸ்லேருந்து நம்ம கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். ஸோ இவர்களுடைய சிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள்ஸ் அண்ட் ஃபவுண்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட கேபிட்டல் சிட்டி. ஸோ இதை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் ஒவ்வொரு டைனாஸ்டியும் சொல்லும் போது இந்த 3 விஷயங்களையும் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு நாயக்ஸ் ஆஃப் ஜென்ஜின்னு பார்க்கும்போது இவங்களோட ஜென்ஜி ஃபோர்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லைங்களா, விஜயநகர் டைனாஸ்டியை சேர்ந்த ரூலரு. ஸோ அவர் ஒரு கிரேட் எம்பரர். அவர் தான் இந்த நாயக்ஸை வந்துட்டு தன்னுடைய வேசல்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் வந்து நாயக்ஸ் வந்துட்டு ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. அண்ட் பாளையங்காஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்ட் மருது பிரதர்ஸ், வேலு நாச்சியார், இவங்க எல்லாரை பற்றி நம்ம நிறையவே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இவங்க தான் அந்த லோக்கல் சீஃப் டைம்ஸை தான் நம்ம வந்து பாலிகார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விஜயநகர் எம்பையருக்கும் விஜயநகர் எம்பையர் அண்ட் நாயக்ஸினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நம்ம ஆட்சி புரிந்தவர்கள், தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்தவர்கள் தான் இந்த லோக்கல் சீஃப் டைம்ஸான பாலிகார்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் நோட்டபிள் லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன், இவருடைய வாழ்நாள் காலம் பார்த்திங்கன்னா 1799 அந்த காலகட்டத்தில் இவர் வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி மருது பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா 18th செஞ்சுரியில் சிவகங்கை அந்த இடத்த வந்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா சிவகங்கையினுடைய குயினாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ரெபிலியன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் மருது பிரதர்ஸையும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் பார்த்திங்கன்னா தூக்கிலிட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கயத்தாரில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதே மாதிரி மருது பிரதர்ஸை வந்துட்டு திருப்பத்தூரில் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா கொரில்லா மாதிரியான வார்ஃபேர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் லைக் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லைங்களா, மராத்தா டைனாஸ்டியை சேர்ந்தவர். ஸோ அவரை மாதிரி இவங்களும் கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை நம்மளுக்கு தமிழிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ வேலூர் மியூட்னி பார்த்திங்கன்னா 1806 வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இதில் நிறைய லீடர்ஸ் எல்லாமே இங்கே இருந்திருக்காங்க. அதாவது சுப்பிரமணிய பாரதி, விஓசி, சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன் மாதிரியான பல்வேறு சுதந்திர போராளிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. இவர் சுப்பிரமணிய பாரதி பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் போயட்டு. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா விமனோட ரைட்ஸ்க்காகவும் அவருடைய போயட்ரி மூலமாக நிறைய விஷயங்களை எழுதியிருக்காரு. அண்ட் பார்த்திங்கன்னா கப்பலோட்டிய தமிழன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, விஓ சிதம்பரம் பிள்ளை. ஸோ அவர்கள் பார்த்திங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து லான்ச் பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கிறாரு 1906. அதாவது வெள்ளையர்கள் மட்டும்தான் அப்போ வந்து கப்பல் வந்து வச்சுருந்தாங்க. இவர் வந்து இவருடைய பணத்தை வைத்து, சொந்த பணத்தை வைத்து ஒரு கப்பல் வாங்கி அந்த கம்பெனியை வந்து நடத்துகிறாரு. ஸோ அது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இவர் சிறையில் இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா செக்கு வந்து இவர் இழுக்க சொல்லுவாங்க. அதுதான் இவருக்கான தண்டனை. ஸோ அது எல்லாமே ரொம்ப வருஷம் அவர் வந்து அனுபவிச்சுட்ருக்காரு. ஸோ நம்ம சுதந்திரத்துக்காக போராடின குற்றத்துக்காக தான் இவர் வந்து சிறைப்பிடித்தார்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுப்பிரமணிய சிவா. இவர் பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னலிஸ்ட் ஐடியாவை, அதாவது நம்ம தேசிய, இது வந்து நம்மளோட தேசம், நம்ம வந்து சுதந்திரத்தை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் பரவலாக ஸ்ப்ரெட் பண்ண வச்சார். எந்த அளவுக்குன்னா, ரொம்ப ரூரலான ஒரு வில்லேஜ் இருக்குது தமிழ்நாட்டில், ரொம்ப குக்கிராமமாக இருக்கிற இடத்துக்கு கூட இவர் வந்து அந்த ஐடியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அண்டு திருப்பூர் குமரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காரு, அதாவது போராட்டம் பண்ணியிருக்காரு 1932.
இவரை வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அண்டு நேஷ்னல் ஃப்ளாகை வந்து கேரி பண்ணிட்டு இவர் இறந்து போனதாக வரலாறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே விஷயங்கள் தான் இங்கே வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு 3 டாபிக் வரும். ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒன்று, இன்னொன்று செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிராவிடியன் மூமெண்ட்டு. ஸோ இது 3மே நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா 1916 இருந்து 1944 வரையிலுமான ஒரு நடைமுறையில் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக இருந்தவங்க, அதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எதை மையமாக வைத்திருந்ததுன்னா நான் பிராமின் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து உருவாக்குறாங்க சென்னையில். பிராமினோட மொனாப்பொலியை அப்போஸ் பண்ணி தான் இந்த பார்ட்டியே வருது. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய அடிப்படை கோட்பாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி தான், அண்டு பேக்வேர்டு கிளாஸை அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை பெரியார் எப்போ கொண்டு வராருங்க? 1925 கொண்டுட்டு வராரு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியது, அன்டச்சபிலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டு தான். அண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, விமன் ரைட்ஸ், நேஷனலிசம் இதுக்காகலாம் பாடுபடுற ஒரு மூமெண்ட்டு தான். அண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்ன்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட பார்ப்போம், இந்த பெரியாரிஸ்ட்னு சொல்லப்படுற அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாலை மாற்றிப்பாங்க, அந்த உறுதிமொழி மாதிரி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி மட்டுமே அவர்கள் வந்து திருமணம் வந்து செய்வார்கள். ஸோ அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா திராவிட மூமெண்ட் வந்து 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து டிராவிடியன் மூமெண்ட்டாக மாற்றிடுவாங்க, திராவிட கழகமாக. அண்ட் லேட்டர் பீரியடில் டிஎம்கேவாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது எப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஎன் அண்ணாதுரை இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து 15 செப்டம்பர் 1909 வந்து பிறக்கிறாரு. இவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடராஜன் அண்டு பங்காரு அம்மாள். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அவரோட கெரியரை ஜஸ்ட் ஒரு கிளர்க்காக, ஒரு லோக்கல் முனிசிபல் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு கிளர்க்காக தான் துவங்குறாரு. அண்ட் லேட்டர் டேஸில் இவர் வந்து பச்சைப்பா காலேஜில், மெட்ராஸில் இருக்கக்கூடிய பச்சைப்பா காலேஜில் இன்டர்மீடியேட்டை வந்து முடிக்கிறார் 1931. அண்ட் தென் பிஏ ஹானர்ஸ் படிப்பார், அப்புறம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிப்பார். அண்ட் 1934 இவர் பாலிட்டிக்ஸ்குள்ளே வராரு. ஸோ பாலிட்டிக்ஸ்குள்ளே எப்படி வராருன்னா சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுங்க. அந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நான் பிராமின்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் பிற்காலத்தில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுது. ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் மெம்பர் ஆகிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 2 கம்யூனிஸ்ட் லீடர்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் வந்து, நெருக்கமான பழக்கம் வந்து ஏற்படுது. சிங்காரவேலு அண்டு வசுதேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்யூனிஸ்ட் லீடரோட அவர் ரொம்ப நெருக்கமான பழக்கத்தில் வந்துட்டு அவருக்கு அந்த பழக்கம் வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி 1930 யூத் விங் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. சுயமரியாதை கட்சி இருக்கு இல்லைங்களா, ஸோ நீதி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய யூத் விங்கு, ஸோ அந்த யூத் விங்கில் இவர் மெம்பர் ஆகிறாரு. அண்ட் 1935 பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து மீட் பண்ணுறாரு. எங்கன்னா திருப்போரூரில் செங்குந்தார் யூத் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும்போது முதல் முறையாக சிஎன் அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா பெரியாரை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவார். ஸோ ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் பார்த்திங்கன்னா 1937 வந்து நடக்கும். அதுலேயுமே அண்ணாதுரையினுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனில் அவருடைய பங்காக இருக்கட்டும் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அண்ட் அவருடைய ஐடியாலஜி சிஎன் அண்ணாதுரையினுடைய ஐடியாலஜி பார்த்திங்கன்னா ஈவிஆரோட, அதாவது பெரியாரோட சில விஷயத்தில் வந்து மாறுபடும்.
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து ஒரு முறை வந்து பெரியார் வந்து மார்னிங் டேவாக அறிவிப்பார், டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பார். ஸோ அதில் வந்து இவர் உடன்பட மாட்டார். அதே மாதிரி பெரியாருடைய மேரேஜ் நடக்கும் பார்த்தீங்களா மணியம்மாளோட, ஸோ அதையுமே இவர் உடன்பட மாட்டார். ஸோ லேட்டர் டேஸில் இவரும் இவருடைய ஃபாலோவர்ஸும் வெளியில் வந்து திராவிட கழகத்தை வந்து தொடங்குவாங்க ஆன் 17th செப்டம்பர் 1949. ஸோ அப்படி தொடங்கும் போது அவர் தான் அதனுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாகவும் இருப்பார். 1944 இவர் பார்த்தீங்கன்னா குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலை பப்ளிஷ் பண்ணுவார். ஸோ அந்த ஜேர்னலில் வந்த அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம அண்ணாதுரை ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்ட்டியை எப்படி நிறுவுறாரு பாருங்க. ஸோ லேட்டர் டேஸில் இந்த திராவிட கழகம் தான் டிஎம்கேவாக மாறும். ஸோ 1952 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க டிஎம்கே. 1957 எலெக்ஷனில் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கண்டெஸ்ட் பண்ணும்போது இவங்களோட கட்சியில் வந்து நிறைய திரைப்பிரபலங்கள், எம்ஜிஆர் போன்ற திரைப்பிரபலங்கள்லாம் இருந்ததுனால ஸோ இவர்கள் வந்து ஈஸியாக மக்களை வந்து கவர்ந்துருவாங்க. 150 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எலெக்ஷனில் வந்து வேறு வேறு தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் 15 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான சீட்டை வந்து இவங்க வின் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் லோக்சபா சீட்டு ஒரு 4 சீட் வின் பண்ணிடுவாங்க. லேட்டர் பார்த்தீங்கன்னா 1967 எலெக்ஷனில் டிஎம்கே பார்த்தீங்கன்னா 137 சீட் அசம்பிளிலையும் 25 சீட்ஸு டெல்லி பார்லிமெண்ட்லேயும் இவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிஎம்கே மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. என்னைக்குன்னா 6th மார்ச் 1967. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ இருக்கும், மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1965 ஸோ 1965 பார்த்தீங்கன்னா 16th ஜனவரி அந்த தேதியில் இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த டே வந்துட்டு துக்க நாளாக மார்னிங் டேவாக இவர் அறிவிச்சிருவார் தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை அந்த அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவரையும் அந்த இவர் எதிர்த்தார் இல்லைங்களா, கூட இவரோட ஃபாலோவர்ஸை எதிர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய தலைவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரிவென்டிவ் டீடென்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டுக்கு கீழே இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு லீடர் இல்லையா இவர் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா ஒரு வீட்லேயோ ஒரு மரத்து மேலெலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ளாக்கை வந்துட்டு கொடி ஏற்றிடுவாங்க, கருப்பு கொடி ஏற்றிடுவாங்க. அண்டு நிறைய பப்ளிக் வந்து அஜிடேஷனில் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டட் சைட் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்த உடனே சுற்றுங்க, அஜிடேஷனில் ஈடுபடுறவங்கள, போராட்டத்தில் ஈடுபடுறவங்கள அப்படின்ட்டுலாம் கூட கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வந்து போட்டுருவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷே ரிமைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணா பற்றி நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 2nd வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸை இவர் நடத்தியிருக்காரு. அண்ட் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற நேமை இவர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ₹1 1 கிலோ அரிசி அப்படிங்கிற மாதிரி 200 ரூபாய்க்கும் கீழே ஒரு மாதத்திற்கு சம்பளம் வச்சுருக்க குடும்பங்களுக்கு இவர் வழங்குறாரு ரேஷன் கடை மூலமாக. சாரி அபவுட் தட். அண்ட் அண்ணாதுரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜினுடைய டெவலப்மெண்ட்டுக்கான நிறையா ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ் நியூ இயர் அப்படின்றது சித்திரை 1 இல்லைங்களா. ஸோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியவர் பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை அவர்கள் தான். அண்ட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மெட்ராஸ் அப்படின்றத தமிழகம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாடுனுடைய அஃபிஷியல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ் டெம்பிளோட கோபுரம் வந்து இருக்கும். அண்ட் வந்து தமிழக அரசு தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளோட நேஷனல் மோட்டோ பார்த்தீங்கன்னா சத்தியமேவே ஜெயத்தே,
பட் அது வந்து தமிழ் இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா அதனுடைய டிரான்ஸ்லேஷனான வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் அந்த சிம்பிளுக்கு கீழே அவர் கொடுப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை வந்து நம்ம சொல்கிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா ஸ்ரீ இன்னார் அப்படின்னு சொல்லி எழுதுவோம், ஆனார். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதுவோம். இவர் வந்து அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறாருன்னா ஆணா இருந்தால் திரு, பெண்ணாக இருந்தால் திருமதி, திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் செல்வி அப்படின்னு சொல்லி எழுதணுன்றது தான் இவர் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இதுலேருந்து இவருடைய தமிழ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த யூனிட்டோட விஷயங்கள் வந்து இவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் நம்ம ஆப்பில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பினுடைய லிங்க்குமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கீப் ட்ரையிங் டு கெட் யூ சக்ஸஸ். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஈட் வெல் ஸ்லீப் வெல். நான் ஏன் இது முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதிக நேரம் வந்து பகலில் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் படிக்கிறாங்க. நானுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மக்கிட்ட சுவர் இருந்ததுனா தான் நம்மளால் சித்திரம் வந்து வரைய முடியும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி வெரி மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஈட் வெல் ஸ்லீப் வெல். அண்ட் நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அந்த கிராஸ்பிங் கெப்பாசிட்டியுமே அதிகமாக இருக்கும். ஈஸியாக உங்களால் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், கிராஸ்ப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஈட் வெல் ஸ்லீப் வெல். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆப்பில் போய்ட்டு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.